எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலம் லொல்லு சபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஏவி, அதுவும் ஹரிசார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வருது. நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் 4 வார்த்தை பேசிடுறேன். ஹரிசாரை பற்றி நான் சொன்னேன்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் படத்தில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன். நான் ஒரு படம் பற்றி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார் இந்த படம் 6 சாமி, அப்புறம் நிறைய படம் சிங்கம், இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணீங்க, இது எப்படி சார் பண்ணுங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் வந்திருக்கிறோம், ரத்தனம் படங்கள்லாம் வந்திருக்கோம், எப்படி சார் அப்படின்னு. அது ஒரே வார்த்தை சொன்னார், யோகி எப்பவுமே உழைப்பு தாண்டா இங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார் அது சினிமாவில் நீங்கள் இவ்வளோ வருஷம் இல்லை சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார், எங்களை ஒரு ஆட்கள் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. அடுத்து விஷால் சார், ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவரு தான் நான் பார்த்துட்ருக்கேன். விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அவர் வந்து ஒரு அவார்டு கொடுப்பாரு எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கம்மி போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியே வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணார். என்ன சொன்னார்னா, இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என்ன அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால், நானும் ஹீரோ, ஒரு புது ஹீரோ தான், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நைட்டு ஷூட் அது. அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க, ஒரு அம்மா, ஒரு லேடி, மாறலாம் வலிக்குது, நாங்கள் ஆடி தொலைய மாட்டாங்கன்னு. அன்னையோட விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். ரொம்ப நன்றி. கண்ணா மாஸ்டர் சார், மாஸ்டர் பற்றி சொன்னோம்னா நிறைய படங்கள், எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரக்கனி என்ன ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன், தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடா அப்படின்னாரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு முறை சமுத்திரக்கனி என்ன சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனால் இந்த பிஸ்னஸ்ன்றாங்கன்னா, நான் காமெடி ஆக்டரு, நான் எல்லா இடத்துலையும் காமெடின்னா, ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் காமெடின்னா எனக்கு லைஃப் லாங் காமெடி இருந்தால் தான். அதுக்கு தான் நான் 23 வருஷம் போராடினேன், சரிங்களா. அதனால் என் தொழில் காமெடி தான், அதை நான் மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. உட்காந்து கேட்கும்போது என்னென்ன பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா அது பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா, கதை நல்லா இருந்தால் தான், ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு. ரொம்ப நன்றிண்ணா. அதனால நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சமுத்திரக்கனி எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச், அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது, அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு. திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி. யோகி பாபு சாப்பாடு டைம் ஆயிடுச்சுங்க எல்லாரும். எஸ் எஸ், நீ அப்பப்போ கேட்ப ஜூஸ் குடிச்சிட்டு சார், மைக் ஆகிக்கோங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆல் ரைட். மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஹரி அண்ணன், அப்புறம் என் தம்பி விஷால், சுகு, எல்லாமே அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமா, மச்சான், இப்படி ரத்தம் சதைமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. ஹரியானா கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிருக்கான். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், அந்த உழைப்பு உழைப்பு உழைப்பு, அவ்வளோதான்.
அப்படி ஒரு சகோதரர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி விஷால், அண்ணன் தம்பினா அப்படி, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சுகுவோட பல படைப்புகள், அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி. நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். என் சகோ மாஸ்டர் முதல்ல ஒரு 5 மாடியிலேருந்து என்னை ஏரில் இறக்குனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார். யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி சார் அவனோட பயணப்படுறது. கார்த்திக் 3 முறை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுங்க. உங்கள் கிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும். வாழ்த்துக்கள் கார்த்திக். மகிழ்ச்சி. நன்றி. ஹரி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்தினம் சூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணல, அவர் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்கூல், அது சொல்லணும். நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, யானை ஷூட்டிங்களா, இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வரேன்னு கிளம்பி போவேன். அப்போ ஆரம்பிச்சது. ஏன்னா 2 பேரும் கேபி சார் ஸ்கூல். இந்த படத்தில் அவங்களுமே பேசலை. அதான் வந்தார் திடீர்னு கடன்னு சொல்லிட்டு இதான் இது அதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன். இது அண்ணன் தான் என்ன கூப்பிட்டு போனார், நான் ஒன்றும் பண்ணேன். சார், ஆக்டிங் வித் விஷால் சார் ஆர் டிரெக்டிங் விஷால் சார், அடுத்ததான் என்னது? இல்லை, எதுவாக இருந்தாலும் அவன் தம்பி கூட நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அது எங்கள் பயணம் வேற. இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன். அது நடக்கும் நம்புறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஏப்ரல் 26ஆம் தேதி we'll see the magic on screen. கண்டிப்பாக பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம். அதாவது ஒரு செகண்ட் கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒன்று நடந்ததும் தெரியல. அதனால 2.25 மணி நேரம் ஸ்க்ரீனில் தான் கண்டு வச்சிருக்கணும். அப்படி இருக்கும் படம் பாருங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். Put your hands together once again for ஹரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோன் பெஞ்ச் as a brand will be more than happy to support whatever the Devi Foundation is looking for. So நான் சொல்லணும் அது, and you're doing a splendid job in that and hats off to you. சார், உங்களுக்கு அப்படி ஒரு நபர் கிடைச்சதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் சார். தேங்க்ஸ் சார். அண்டு நான் நிக்கில் சார் சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் ப்ரெஸ்ஸில் எதுவும் எழுத விடாம பண்ணிடுவார் சார். நிக்கில் சார் எங்களுக்கு, அதாவது நான் சினிமாவுக்கு வரதுனாலேருந்தே நிக்கில் சார் எனக்கு பழக்கம். ஏன்னா கார்த்திக் முதல்ல சினிமாவுக்கு வந்துட்டான். அப்போ நான் கார்த்திக் சூராஜ் மச்சானா சுற்றிட்டு இருந்தேன். பேரே மச்சான் கார்த்திக் தான் சொல்லுவாங்க. இனி வரைக்கும் நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் தெரியும். ஸோ அன்னிலேருந்தே ஹீஸ் பீன் த வெல் விஷர் ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த கம்பெனி. அண்ட் தேங்க்யூ சார், as always you've been supportive. Thank you so much. Thank you so much. Entire team ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you to photo first look, sir. our set of producers right here.